அருப்புக்கோட்டையில் மதுபோதையில் ஏற்பட்ட பிரச்சனையில் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற கூலி தொழிலாளியை அதே கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தந்தை நாகராஜன் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் இருவரும் பெயிண்டிங் வேலை செய்து வந்தனர். மேலும் இவர்களுடன் முத்துக்குமார் என்ற நண்பரும் சேர்ந்து பெயிண்டிங் வேலை செய்து வருவதாகவும், தொடர்ந்து முத்துக்குமார் அடிக்கடி நாகராஜனின் வீட்டிற்கு வந்து தங்கி மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று முத்துக்குமார் நாகராஜன் வீட்டிற்கு சென்று இருவரும் ஒன்றாக மது அருந்திய நிலையில் இருவருக்கும் இடையே மதுபோதையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் முத்துக்குமார் கத்தியால் நாகராஜனை குத்த முயற்சி செய்துள்ளார். அப்போது வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த விக்னேஷ் முத்துக்குமாரை கீழே தள்ளி கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரத்த வெள்ளத்தில் தனது வீட்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த நாகராஜனின் அத்தை மாரியம்மாள் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முத்துக்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் முத்துக்குமாரை கத்தியால் குத்தி கொலை செய்த விக்னேஷ் நகர் காவல் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 38 மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் என்று திமுகவின் கந்தளி கரிகாலன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நகர இளைஞரணி சார்பில் கலைஞர் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டம் நகர இளைஞரணி அமைப்பாளர் சரத்பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி, ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன், தலைமை கழக பேச்சாளர் கந்தளி கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியை 4 ஆண்டு சாதனை குறித்து பேசினர். அப்போது பேசிய திமுகவின் கந்தளி கரிகாலன், இந்தியாவில் 38 மாநிலங்களில் தமிழகம் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பாக உள்ள மாநிலம் என்றும், அனைத்து சாதியினரும் கோவில் கருவறையில் அர்ச்சராக வரலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று பெருமிதம் கொண்டார். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்த நேரத்தில் கடைசி இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாடுதான் என்கிற வெற்றி சரித்திரத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டுக்கு அந்த காலத்தில் உருவாக்கினார். சாட்சி சொல்ல வரவில்லை என்பதற்காக அரபி பாடசாலையை சேர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கம் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சி கூட்டமைப்பு சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான், தேசிய புலனாய்வு முகமை செயல்பாடுகளை அரசுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும், தேசிய புலனாய்வு மையத்தின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கம் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கில் பொய் சாட்சி சொல்ல வரவில்லை என்பதற்காகவே அரபி பாடசாலையை சேர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த 4 நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படுது. கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள். அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த என்ஐஏ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பல முறை என்ஐஏ அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ ஏன் அவர்களை அந்த வழக்கில் அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே என்ஐஏவால் குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டார். அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால இன்னைக்கு அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தற்போது நடைபெறுவது அண்ணா திமுக அல்ல, அமித்ஷா திமுக என்று திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் திமுக தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சேடப்பட்டி மணிமாறன், முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா மற்றும் பெரியாரை அவதூறாக பேசிய பொழுது செல்லூர் ராஜு, உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோர் சுயமரியாதையை விட்டுவிட்டு மேடையில் அமர்ந்திருந்ததாக குற்றம் சாட்டினார்.
மேலும் பேசிய அவர், தற்பொழுது நடைபெறுவது அண்ணா திமுக அல்ல என்றும் அமித்ஷா திமுக என்றும் விமர்சித்தார். இன்றைக்கு சங்கிகள் நடத்தினார்களே முருகன் மாநாடு என்று சொல்லி, அவர்கள் முருகன் மாநாடு என்று சொல்லி முருகன் மாநாடு நடத்திவிட்டு போயிருந்தால் நாங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அங்கே பகுத்தறிவு பாலவன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அதை இந்த சண்டாளர்கள் ராஜன் செல்லப்பாவும் இந்த உதயகுமாரும் இந்த செல்லூராஜும் அமர்ந்து வேடிக்கை பார்த்தார்களே, அதைத்தான் சொன்ன சுயமரியாதை தெருவில் விட்டு மேடையை அமர்ந்து விட்டு இன்றைக்கு உதயகுமார் பதில் சொல்லியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்த கருத்துக்கள்லாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெரியாம அந்த மேடையை இருக்கோம். இது எவ்வளவு பச்சை பொய் பாருங்க. கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். பாசிச வெறி பிடித்த பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. மக்களை புறக்கணிக்கக்கூடிய மோடியோடு கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. கூட்டணி அமைத்த அந்த அதிமுகவினர் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மேடை ஏறி பேரறிஞர் அண்ணாவையும் பகுத்தறிவு பாலவன் தந்தை பெரியாரையும் கொச்சைப்படுத்தி பேசியதை காது கொடுத்து கேட்டு விட்டு இப்பொழுது மலுப்பலாக பதில் சொல்லி வருகிறார்கள். இதை மக்கள் நீங்கள் தான் உணர வேண்டும். தெருநாயை தாக்கிய வழக்கில் நாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து வடவள்ளி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வீரகேரளம் பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த நாய் ஒன்று அப்பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் குடும்ப உறுப்பினர்களை பார்த்து குறைத்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து ரவிக்குமாருக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் தகவல் அளித்தனர். இந்நிலையில் 4 சக்கர வாகனத்தில் வந்த ரவிக்குமார் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு நாயை தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நாயினை அப்பகுதி மக்கள் மீட்டு சீரநாயக்கன் கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் நாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் நாயை தாக்கிய ரவிக்குமார் மீது வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நிலையில் வடவள்ளி காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெருநாய்க்கு வைக்கப்பட்ட குறி தவறியதில் சிறுவன் மீது பாய்ந்த துப்பாக்கி குண்டால் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கொக்கரந்தாங்கல் கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த தெருநாய் ஒன்று அப்பகுதியில் சுற்றித் திரிந்தது. இந்த நாயை அப்பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் சிறுகரணை கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் சரத்குமார் என்பவரின் கொக்கு சுடும் துப்பாக்கி மூலம் சுட முயற்சித்த போது குறி தவறிய குண்டுகளானது குரலரசன் என்று பள்ளி மாணவன் தலையில் பட்டதில் மாணவன் படுகாயமடைந்தார். கடந்து காயம்பட்ட சிறுவனை அவரது பெற்றோர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்ற நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சித்தாமூர் காவல் நிலைய போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட வெங்கடேசன் மற்றும் நரிக்குறவர் சரத்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்த பேரனை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பிள்ளையூரை சேர்ந்த சின்னப்பிள்ளை என்ற மூதாட்டி கடந்த 20ஆம் தேதி வீட்டில் இறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் அடக்கம் செய்ய முயன்ற நிலையில் மூதாட்டியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாரமங்கலம் போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பின்னர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மூதாட்டியின் பேரன் பிரகாஷ் என்பவர் சூதாட்டமாட பாட்டியிடம் பணம் கேட்டபோது பாட்டி பணம் தர மறுத்ததால் மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரியவந்த நிலையில் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இறந்தவர்களின் ஆவிகளை அழைத்து அவர்களுக்கு படையலிட்டு வீட்டிற்கு அழைக்கும் அமானுஷ்ய நிகழ்ச்சி நடைபெற்றது பரபரப்பு ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த பீஞ்சமந்தை ஊராட்சியில் உள்ள சூப்சூர் மலை கிராமத்தில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளில் இறந்தவர்களின் ஆவிகளை வீட்டிற்கு அழைத்து படையலிட்டு விருந்து வைக்கும் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் திருவிழா நடத்துவதற்கு முன்பு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அந்த ஆண்டு இறந்தவர்களின் ஆவிகளுக்கு மந்தை வழியில் பூஜை செய்து அவர்கள் கேட்கும் அனைத்தும் படையலிட்டு அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்வது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊர் மக்கள் அனைவரும் மந்தை வெளியில் ஒன்று கூடி இனிப்பு காரம் உள்ளிட்ட படையில் வைத்து இறந்தவர்களின் ஆவிகளை வீட்டிற்கு அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் 1 மாதம் முழுவதும் இறந்தவர்களின் ஆவி வீட்டில் இருப்பதாக நம்பும் மக்கள் அவர்களுக்கு படையில் வைப்பது, அவர்களிடம் குறைகளை கேட்பது போன்றவைகளை செய்வது, பின்னர் 1 மாதம் கழித்து கிராமத்தில் நடக்கும் திருவிழாவிற்கு உத்தரவு கேட்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ரயில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று பிரதமர் ரயில்வே துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று காட்பாடி செல்ல ரயில் நிலையம் வந்தபோது தன்னை அன்போடு வரவேற்ற மக்களிடம் பேசினேன். வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருந்தது. ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் அவர்களது மகிழ்ச்சியை களவாடியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஏசி பெட்டிகள் உயர்த்த வேண்டும் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம், ரயில் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டாம் என்று பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரிடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல, அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கே சமூக நீதி வெளிச்சத்தை பாய்ச்சியவர் வி.பி. சிங் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக நீதிக்கான பெருந்தலைவர் முன்னாள் பிரதமர் வி.பி. சிங் அவர்களின் 95வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சாமானியர்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு சேர்த்து தனக்கு கிடைத்த பிரதமர் பொறுப்பை பயன்படுத்திய சமூக நீதி காவலர் வி.பி. சிங் அவர்களின் பிறந்த நாள் இன்று மண்டல் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் இந்தியாவின் அரசியல் போக்கையை தலைகீழாக புரட்டி போட்ட புரட்சியாளர் என்று புகழாரம் சூட்டினார். உயரிய அதிகார படிக்கட்டுகளில் எளிய மக்களை ஏற்றிவிட்ட சிறப்புமிக்க வி.பி. சிங் அவர்களுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வங்கக்கடலோரம் ஆளுயர சிலை வைத்து பெருமை சேர்த்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி, வி.பி. சிங் புகழ் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சிறை சென்று வந்த திமுக எம்பி ஆர். ராசா நாட்டிற்காக நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தரக்குறைவாக விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உங்கள் கட்சியின் ஆபாச பேச்சாளர்கள் போன்று கைத்தட்டல்களுக்காக எதையாவது உளறுவது ஆபத்தானது என்றும், மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் பதவி வகிப்போருக்கு ஞாபகத்தின் தேவை ஆர். ராசா அவர்களே என்றும், பொதுமக்களின் பாதுகாப்பை முழுவதுமாக அடகு வைத்த நீங்கள் இந்தியா என்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை மொத்தமாக கட்டிக்காக்கும் மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். மஞ்சள் காமாளிக்காரர் கண்களுக்கு அத்தனையும் மஞ்சளாக தெரிவது போன்று உங்கள் கீழ்த்தரமான ஆணவமிக்க அரசியல் நாகரிகமற்ற பேச்சுகளுக்கு தமிழக மக்கள் உங்களை 2026க்கு பிறகு அரசியலை விட்டே துரத்தி விடுவது உறுதி என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி கோவையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் நாளையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹர்லா விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 7.18% இஸ்லாமியர்கள் உள்ளதால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் வரலாற்றையே பாரதிய ஜனதா கட்சி மாற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக, காங்கிரஸ், அதிமுக எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று கருத்து தெரிவித்த அவர், பாஜகவிற்கு அதிமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளதாக சாடினார். அந்த மாநாட்டில் பேசப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் உண்மைக்கு புறமானது. நான் அதில் ஆழமாக போக விரும்பல. அண்ணாமலை அவர்கள் சொன்ன புள்ளிவிவரம் மிகவும் தவறானது. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை, இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மையான புள்ளி விவரம். நான் வேணா அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆதாரத்தோடு அனுப்பி இல்லை, அதாவது அவர்களுடைய ஐடியாலஜி அதுதாங்க, அவர்களுடைய சித்தாந்தமே அதுதான். அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்த நாட்டை சேர்ந்த மக்கள்
எந்த மதத்தையும் பின்பற்றவும் அதை எடுத்து சொல்லவும் அதை கடைபிடிக்கவும் உரிமை கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் பாஜகவினுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் சகோதரர் அண்ணாமலையுடைய உரை அமைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.